ஹயாஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் மூவியோட ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதில் இருந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு தெரியும், கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கும் மிடில் கிளாஸில். அதை பற்றி தான் எடுத்திருப்பாங்க, நல்லாயிருக்கும். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எடுத்ததும் கல்யாணம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இவர் கேஸ்ட் பிசி, அவங்க ஆப்போசிட் பண்ணுறாங்கல்ல, ஒய்ஃப் எஸ்சி. அதை பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் அது பிரச்சனையாகுதுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. இவர் கடன் வாங்குறாரு வீட்டு தேவைக்காக. கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் அது பெரிய பிரச்சனையாகுது. அப்புறம் வேலையும் விட்டுறாரு. அது ஒரு பிரச்சனையாகுது. அப்படி வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையாக போயிட்டுருக்குதுங்க. அடுத்தது அவர் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு பேக்கரி வைக்கிறாரு. அங்கே போனால் அங்கே அதுக்கு மேலே ஒரு பிரச்சனையாகுது. ஆப்போசிட்டில் இன்னொரு பேக்கரி வைக்கிறாங்க. அதில் நல்லா சேல்ஸ் ஆகுது. இவர் கடையில் சேல்ஸு ட்ராப் ஆகுது. இதனால் கடை வாங்கி தானே வச்சார். அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. இது மாதிரி ஜெயிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸு கஷ்டம் மட்டும்தாங்க இருக்குது. இந்த சொந்தக்காரங்க வேறு அவங்க அதுக்கு மேலே பிரச்சனை பண்ணுறாங்க. இவர் எப்படி அதெல்லாம் சமாளித்து வந்தவங்க எல்லாரும் கதையை எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மூவி பார்க்க. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.